பாங்கு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்ல 5 நேரம் பாங்கு சொல்லப்படும். இப்படி பாங்கு சொல்லப்படும் போது அதற்கு பதில் சொன்னால் நமக்கு சொர்க்கம் இருப்பதாக நபிகள் நாயகம் நற்செய்தி சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 611, சஹீஹுல் முஸ்லிம்ல 629வது ஆகிய நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஅத்தின் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒன்னே ஒன்று ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் வரும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்க அதே போன்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இவ்வாறு யார் மின் கல்பிஹி தஹலல் ஜன்னா தன்னுடைய உள்ளத்தால் சொல்லுகிறாரோ, இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது அதை மனதால் ஏற்று அல்லாஹ் தான் பெரியவன் என்ற நம்பிக்கையோடு யார் இப்படி இமாமுக்கு பதில் சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு செயல் நமக்கு லேசானதா சிரமமானதா? இந்த செயல் இமாம் சொல்லும் போது அதற்கு பதில் சொல்வது, இன்னும் சொல்வதாக இருந்தால் இமாமுக்கு தான் அது சிரமம் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் தானே கத்துவார் மைக்க பிடிச்சுக்கிட்டே, நாம மனசுக்குள்ள சொல்ல போறோம். பாங்குக்கு பதில் என்பது மனசுக்குள்ள சொல்ல போறோம். இதுல என்ன சிரமம் இருக்கு? அப்போ சிரமம் இல்லாத ஒரு காரியத்தை செய்வதனால அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தரப்போகிறான் என்றால் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெற இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வது எவ்வளவு அவசியம். ஆனால் நடைமுறையில எப்படி பார்க்கிறோம்? இந்த பாங்கு சொல்லும் போது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்னவென்றால், பெண்கள் தலைக்கு முக்காடு போடுவதும், வீட்டில் யாராவது டிவி பார்த்தால் வால்யூமை கம்மி பண்றதும், படுத்து கிடப்பவர் எழுந்து உட்காருவதும், இப்படித்தான் பேசுபவர் உடனே பேச்சை நிப்பாட்டுவதும் தான் இப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் பாங்கு சொன்னால் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப இமாம் பள்ளியில பாங்கு சொன்னால் நாம அதை மனசுக்குள்ள சொன்னா போதும். அவர் சத்தம் போடு சொல்லுவாரு, அந்த சவுண்ட் நம்ம கேட்டா அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிற வேண்டியதான். நாம சொன்ன அந்த ஹய்யா அலல் ஃபலாஹ் வரும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டிய. இப்படி சொல்வதால நாம சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் நற்செய்தி சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பை நாம பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.